மோஸ்ட்லி இந்தியன்ஸ் வந்துட்டு ஜெர்மனிக்கு ட்ராவல் பண்ணும்போது பேசிக் மெடிசன்ஸ் ஆன ஃபீவர், கோல்டு, காஃப், ஸ்டொமக் பெயின், ஸோ இதுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே கையில வச்சுக்கிட்டு தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா ஜெர்மனில அப்பாயின்மெண்ட் சிஸ்டம்னு எல்லாத்துக்குமே தெரியும். இங்க ஒரு ஹவுஸ் ஆர்ட்ஸையோ இல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இஎன்டி இல்ல ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் இந்த மாதிரி யாரை பார்க்கணும்னாலும் இங்க அட்லீஸ்ட் ஒரு சில வாரத்துல இருந்து ஒரு சில மாசம் கூட ஆகும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு. இப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சி இல்லை ஒரு ஆக்சிடென்ட் இல்லை ஒரு சிவியர் பெயின் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம எமர்ஜென்சி நம்பரை யூஸ் பண்ணி இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் நமக்கு கிடைச்சிரும். இப்போ சாதாரணமா நமக்கோ இல்லை நம்ம குழந்தைங்களுக்கோ ஏதோ ஒரு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா இப்போ நம்ம இமீடியட்டா போய் ஒரு ஹவுஸ் ஆர்ட்ஸையோ இல்லைன்னா இங்க இருக்கிற கிண்டர் ஆர்ட்ஸையோ போயிட்டு நம்மளால பார்க்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். அந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்குள்ள நமக்கு வந்து ஃபீவரோ இல்லை கோல்டோ நம்மளை விட்டு போயிடும். அந்த அளவுக்கு டிலே பண்ணுவாங்க. நம்ம ஒரு மாதிரி நம்ம ஸ்ட்ரீட் முனையில இருக்கிற ஒரு டாக்டர் பார்த்து ஒரு காய்ச்சலுக்கான மெடிசனோ இல்ல ஒரு சளிக்கான மெடிசனோ வாங்கி சாப்பிட முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பழகிட்டதுனால நம்ம இந்தியன்ஸ் எப்பயுமே அதுக்கான எமர்ஜென்சி மெடிசன்ஸ் எல்லாமே கையில வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு சுத்தமா பார்க்கவே மாட்டாங்களான்னா கிடையாது. இப்போ குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஃபீவர் விடவே இல்லை அப்படின்னா இங்க வந்துட்டு 24 hours ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போயிடணும். அங்க போனா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மேல வெயிட் பண்ணி ஒரு டாக்டரை பாத்திர முடியும். இங்க இருக்கிற ஃபார்மசில எல்லாம் நம்ம ஊர் மாதிரி ஈஸியா எந்த ஒரு மெடிசனும் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மோஸ்ட்லி கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனாலேயே நம்ம இந்தியன்ஸ் வந்துட்டு பேசிக் மெடிசன்ஸ் எல்லாம் கையில வச்சிருப்பாங்க. இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியா ஒரு பெயின் கில்லரோ இல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக்கோ ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு எனக்கு இங்க ஒரு டென்டல் இஷ்யூ வந்துச்சு. அதனால ஒரு டீத்தை ரிமூவ் பண்ற மாதிரி இருந்தது. அந்த டீத்தை ரிமூவ் பண்ற டைம்ல கூட எனக்கு ஒரு பெயின் கில்லரோ இல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக்கோ எனக்கு சஜஸ்ட் பண்ணவே இல்லை. பெயின் கில்லருமே பெயின் இருந்தா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஆன்டிபயோட்டிக் எனக்கு எழுதவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2-3 days கழிச்சு என்னை செக் பண்ணி இவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் தேவையில்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்டிபயோட்டிக் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஜெர்மனில அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் தான், ஆனா எமர்ஜென்சிக்கு கண்டிப்பா இமீடியட் ஹெல்ப் கிடைக்கும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கமெண்ட்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க ஜெர்மனில இருந்தீங்கன்னா நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனையும் இதை ஷேர் பண்ணுங்க.